இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் ஓய்வு நாளின் காலை வேளையில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட நிறைவாய் இருப்பதாக இருந்த வண்ணமாக தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் கிருபையாக எங்களை இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்து ஆண்டவர் புதிய வாரத்தையும் காணும்படியான கிருபையை ஆண்டவர் தந்து புதிய வாரத்தின் காலை வேளையில கர்த்தாவே உண்மை நோக்கி பார்க்கும்படியான தந்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்தாவியானவர் ஆசீர்வதித்து இந்த ஆராதனையிலே பிரசன்னராக இருக்கிறாக. கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுதும் ஆண்டவரே ஜெபிக்கின்ற பொழுதும் கர்த்தர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் பிள்ளைகள் இந்த ஊடகத்தின் வாயிலாக கேட்கிற ஒவ்வொரு காரியங்களும் பிரயோஜனமாய் அமைவதற்கு கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். தெரிந்துவிடப்பட்ட திருமறை பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 வரை. யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 வரை. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார்.
அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பது பாடம் முடிந்தது. அதிலும் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை ஆசரிப்பவர்கள் 14/6/2020 அன்று திரு எம் தங்கத்துரை, சன் ஆஃப் மிஸ்டர் டி மனோகரன் அவர்கள், 17/6/2020 வி ஜாஃபி பிரைசி, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் எஸ்பி வேதரத்னம் தன்னுடைய திருமண நாட்களை ஆசரிப்பவர்கள் 18/6/2020 மிஸ்டர் ஏ அருள்ராஜ், மிஸ்ஸஸ் ஏ வின்சிராணி தம்பதியினர் பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை ஆசரிக்கிற பிள்ளைகளுக்காக தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவரே, தேவனாகி எங்கள் தேவனைகளை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன நாள் வார்த்தையின்படியாக அருமையான இந்த நாள் வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை ஆசரிக்கிற திருச்சபையின் பிள்ளைகளின் வாழ்க்கையில கர்த்தர் போதுமானவராய் இருப்பீராக. சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் ஆண்டவர் நிறைவாய் இந்த ஆண்டிலே கர்த்தர் கட்டளையிட்டு தாரும். சகல விதமான தீமைகளுக்கு கர்த்தர் விலக்கி பாதுகாத்துள்ளும். ஜீவன், சுகம், பலன், தீர்க்காயசை எல்லாம் கர்த்தர் கட்டளையிட்டு தாரும். வழி பிரயாணங்களிலே பாதுகாவல் இருக்கட்டும். வெளியிலே செல்லுகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் கர்த்தருடைய பாதுகாவல் இருக்கட்டும். எந்த விதமான தீமையான காரியங்களும் நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாத்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் உழைக்கிற பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாய் அமைய கர்த்தர் கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் இவர்கள் வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் தங்களையே பரிசுத்தப்படுத்தி வாழவும் கர்த்தர் கிருபை தாரும். சகல ஆசீர்வாதங்களினாலும் நன்மை நாளும் கிருபை நாளும் நிறை திருளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். கர்த்தர் வசனம் சுத்த பசும் பொன் தெளிந்திடும் தேன். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும் பொன் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும், கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். இதயம் மகிழும், கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். சத்திய வேதம். குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அவரையும் ஓய்வு நாளின் காலை வேளையில் என்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்துவாராக. கடந்த வாரத்திலே ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நல்ல தயவுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்துவாராக. சிறப்பாக இந்த நாளிலும் கூட நம்முடைய திருச்சபையாரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு படைப்பு விடுதலைக்காக தவிக்கிறது. படைப்பு விடுதலைக்காக தவிக்கிறது என்கின்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை உலகளவில் சுற்றுச்சூழல் ஞாயிறாகவும் இது ஆசரிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் ஞாயிறாகவும் இது ஆசரிக்கப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் படைத்த படைப்பை எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், விடுதலைக்காக அது என்னென்ன விடுதலைக்காக அது தவிக்கிறது, விடுதலையை நம்முடைய வாழ்க்கையில
எவ்விதமாக நாம் கையாள முடியும், எவ்விதமாக அதை செயல்படுத்த முடியும் என்று நாம் சிந்திப்பதற்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் சிந்தனைக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேதவசனம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் படைத்த படைப்பில் எந்த குறையும் இல்லை, எந்த மாசும் கிடையாது. கர்த்தர் படைத்த படைப்பில் எந்த விதமான ஒரு குறைபாடும் இல்லாமல் கர்த்தர் இந்த உலகத்தை படைத்தார். ஒரு மனிதன் இல்லத்தை கட்டுகிற பொழுது எப்படியெல்லாம் ரசித்து ரசித்து அவன் கட்டுவதற்கு ஆசைப்படுகிறானோ அதை காட்டிலும் அதிகமாக எந்த ஒரு பிழையும் இல்லாமல் நேர்த்தியாக கர்த்தர் இந்த உலகத்தை பார்த்து பார்த்து ரசித்து இரவை உண்டாக்கி பகலை உண்டாக்கி நட்சத்திரங்களை உண்டாக்கி சந்திரனை உண்டாக்கி சூரியனை உண்டாக்கி பிற கோள்களை உண்டாக்கி தாவர வகைகளை உண்டாக்கி இன்னும் காற்று கடல் எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டாக்கி கடலிலே வாழ்கின்ற எல்லா மிருக ஜீவன்களையும் அவர் உண்டாக்கினார். எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கி அவர் சிறப்பாக அவர் வைத்ததை நாம் பார்க்கிறோம். அது எந்த பிழையும் இல்லை, அதில் எந்த மாசும் கிடையாது, எல்லாம் சுத்தமாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஆனால் மனிதர்களாகிய நம்முடைய செயல்பாடுகள் தான் இந்த படைப்பை அது சீர்குலைத்து விட்டது என்று சொல்லி ஒரு அறிஞர் ஒருவர் சொல்லுகிறார். ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் என்கின்ற ஒரு அறிஞர் ஒருவர் அவர் படைப்பை அழைப்பதை எவ்விதமாக அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, மனித குலம் தற்கொலைக்கான செயல்முறையில் இருக்கிறது. ஒரு படைப்பை, இறைவன் படைத்த படைப்பை நாம் அழித்து போடுகிறது, அது தற்கொலைக்கான செயல்பாடாக இருக்கிறது, செயல்முறையிலே அதை காணப்படுகிறது என்று சொல்லி அவர் சொல்லி ஒரு 3 காரியங்களை அவர் சொன்னார். முதலாவதாக, அணு ஆயுதத்தின் மூலமாக மனிதன் படைத்த படைப்பை அவன் அழித்து போடுகிறான், நியூக்ளியர் வார் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இரண்டாவதாக, உலக வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங். மனிதனுடைய சிந்தனையிலே அவன் உருவாக்குகின்ற எல்லா காரியங்களும் நச்சுத்தன்மையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. உலகம் வெப்பமடைகிறது, ஓசோன் படலத்திலே ஓட்டை விழுகிறது, மனிதன் சில நோய்களினால் பாதிக்கப்படுகிறான், சரும நோய்கள், சருமம் சார்ந்த புற்றுநோய்களால் அவன் பாதிக்கப்படுகிறான். இதற்கெல்லாம் காரணம் படைத்த படைப்பை மனிதனானவன் சரியாக அவன் பயன்படுத்தாமல் உலக வெப்பமயமாதலை அவன் கொண்டு போவதனால் அவன் தற்கொலைக்கான செயல்பாட்டிலே ஈடுபடுகிறான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக அவர் சொல்லுகிற காரியம், இன்றைய காலகட்டங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கிற முக்கியமான ஒரு போர் என்று சொல்லி அதை அழைக்கலாம். நுண்ணுயிரிகளின் இடமாற்றம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். டிரான்ஸ்பிளேஷன் வைரஸ் என்று சொல்லி அவர் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். உயிரிகளின் இடமாற்றம். ஒருவேளை இந்த 2020ஆம் ஆண்டின் தொடக்கம் முதல் நுண்ணுயிரிகளின் மூலமாக ஏற்படுகின்ற பாதிப்பு உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இதற்கான காரணமும் என்ன என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இது மனிதனால் உருவாக்கப்பட்டது, மனிதனுடைய செயல்பாடோ அல்லது அவன் இயற்கையை சீர்குலைத்ததின் மூலமாகவோ இது ஏற்படுத்தப்படுகிறது என்பதை அவர் முன்பதாக அவர் சொல்லி மனிதகுலம் தற்கொலைக்கு நேராக செல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலேயும் சொல்லுகிற காரியம் இதுதான். ரோமர்கள் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். படைப்பானது, இறைவன் படைத்த படைப்பானது மனிதனுடைய செயல்பாடுகளின் மூலமாக அது இந்த பிரசவ வேதனை பற்றி கொண்டிருக்கிறது. பேறுகால வேதனையற்றது,
என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்ப இந்த படைப்பிலிருந்து மீட்டெடுப்பது எப்படி? விடுதலைக்காக இந்த படைப்பானது அது தவித்துக் கொண்டிருக்கிறது, அது ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அதை எப்படி நாம் மீட்டெடுக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது சில காரியங்களை நாம் செய்வதன் மூலமாக நாம் நம்முடைய படைப்பானது அது அழிவிலிருந்து மீட்டுக்கு நேராக அது கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை நாம் நாடி சில காரியங்களை செயல்படுத்துவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில காரியங்களை நாம் செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த படைப்பானது இது விடுதலைக்கு தவித்துக் கொண்டிருக்கிற படைப்பை நாம் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய உலக வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் கவர்ச்சிகளை களைந்து போட வேண்டும். கவர்ச்சிகள் என்பது மனிதனை எவையெல்லாம் கவருகிறதோ, கவர்ந்து இழுக்கிற தன்மை. அன்பானவர்களே, கருப்பட்டியை விட சீனி பார்ப்பதற்கு என்ன செய்யும்? அழகாக இருக்கும். பணம் கற்கண்டை விட சீனி கற்கண்டு பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். கவர்ச்சி வெள்ள வெள்ளர் என்று சொல்லி அதனுடைய தோற்றம் சற்று எல்லாருக்கும் அது இழுத்திருப்பதாகத்தான் என்ன செய்யும் இருக்கும். ஆனால் இந்த இரண்டு பொருளிலும் எது நல்லது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அது கவர்ச்சியற்ற கருப்பட்டி தான் சிறந்தது. கவர்ச்சி இல்லாத காரியமே சிறந்ததாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. அன்பானவர்களே, முதலாவது கவர்ச்சிகள் நாம் என்ன செய்ய வேண்டும்? களைத்து போட வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல 3-4ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் புசிக்கும் நாளிலே நீங்கள் உடைய கண்கள் திறக்கப்படும், நன்மையை தீமை நீங்கள் அறிவீர்கள், கடவுளை போல நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி கவர்ச்சியான வார்த்தைகளை என்ன செய்கிறது? சொல்லுகிறது. மாயமாலமான வார்த்தை, கவர்ச்சியான வார்த்தைகள். மனிதகுலம் கர்த்தர் படைத்த படைப்பிலிருந்து பின்வாங்க ஆரம்பித்து விட்டது. அன்பானவர்களே, கவர்ச்சி. அங்கே சர்ப்பத்தினுடைய வாயில் வார்த்தையிலே ஒரு ஈர்ப்பு, ஒரு கவர்ச்சி. அந்த கவர்ச்சி அன்பானவர்களே இன்னைக்கு மனித குலத்தை மீட்புக்கு நேராக அல்லாமல் அழிவுக்கு நேராக முதல்ல எடுத்துட்டு போனது காரியம்தான். அப்போ முதல் காரியம் கவர்ச்சிகளை உலக வாழ்க்கையிலே நாம் களைந்து போடுகின்ற பொழுது மனிதனானவன் இந்த படைப்பின் விடுதலைக்காக தவித்துக் கொண்டிருக்கிற இந்த படைப்பை அவன் திருப்தி செய்ய முடியும், அதை நிவர்த்தி செய்ய முடியும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. மனிதன் ஓடுகிறான் ஓடிக்கொண்டே இருக்கிறான். 99 கோடி சம்பாதித்தவனுக்கு 100 கோடி சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசை. 10,000 கோடி சம்பாதித்தவனுக்கு இன்னும் லட்சம் கோடிகளை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆசை. இது என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது பணத்தின் மீது இருக்கிற, பொருட்களின் மீது இருக்கிற கவர்ச்சி ஓடுகிறான். அன்பானவர்களே, ஒருவேளை கர்த்தர் படைத்த படைப்பு நம்முடைய வாழ்க்கையிலே இவைகளை கண்டு ஓடுவதற்காக அவர் நம்மை படைக்கவில்லை. இந்த படைத்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அறிந்து நாம போயிட்டோம்னு சொன்னா இந்த கவர்ச்சிகளை எல்லாம் நாம் என்ன செஞ்சிருவோம்? களைந்து போட்டு விடுவோம். கவர்ச்சிகளை களைவதன் மூலமாக இந்த படைப்பு விடுதலை பெறும். படைப்பானது விடுதலையை பெறும். அன்பானவர்களே, இன்னைக்கு எத்தனை இடங்கள்ல பார்க்கின்ற பொழுது பிளாஸ்டிக்கினால தீமை. ஆனால் பிளாஸ்டிக் பார்ப்பதற்கு அழகாக என்ன செய்கிறது? இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக சிறு பிள்ளைகளாக நாம் திருமண வீட்டிலெல்லாம் போய் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது அங்கே வைக்கப்படுகிற டம்ளர் சில்வர் டம்ளர் என்ன செய்வாங்க? வைப்பாங்க. கொஞ்ச நாளாச்சு பிளாஸ்டிக் டம்ளர் என்ன செய்யப்பட்டது? வைக்கப்பட்டது. இன்னும் நாட்கள் கடந்து சென்றன. பிளாஸ்டிக் தண்ணீர் பாக்கெட்டிலே தண்ணீர் என்ன செய்யப்பட்டது? வைக்கப்பட்டது. இன்னும் கடந்து செல்லுகின்ற பொழுது எல்லார் கரங்களிலும் பிளாஸ்டிக்கினால் அடைக்கப்பட்ட ஒரு பாட்டிலில் தண்ணீர் என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. இன்னும் இவைகளிலே பலவிதமான வர்ணங்கள், உருண்டையாக, நீளமாக, இன்னும் வேறுபட்ட கோணங்களிலே
அதனுடைய வடிவங்களை அமைத்து மனிதன் செய்கிறான், ஏற்றுக்கொண்டான். அன்பானவர்களே, செயல்பட்டு கவர்ச்சிகளை அவன் என்னைக்கெல்லாம் எடுத்துட்டு போனானோ, இன்னைக்கு நமக்கு அநேக பிரச்சனைகள் கவர்ச்சியின் மூலமாக, அந்த பிளாஸ்டிக் மூலமாக அநேக உலகத்தின் படைப்புகள் அழிந்து போயின. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மூலிகை தாவரங்கள் அழிந்து போயின. நுண்ணுயிர்களை கொன்று போடுகிற எல்லாம் அழிந்து போயின. அதுதான் உண்மை. இன்னைக்கு நம்ம அந்த பிளாஸ்டிக் கவர்ச்சிகளை நம்ம களைந்து போட்டு கடந்து செல்லுகின்ற பொழுது இன்னைக்கு இந்த நிலைமையில் நம்ம விடுபடுவதற்கு என்ன செய்யும்? ஆயத்தமாக இருக்கிறோம். அன்பானவர்களே, இயற்கையாகவே கர்த்தர் படைத்து எல்லா படைப்புகளிலும் ஒரு மாற்று என்ன செய்தது இருந்தது. அந்த மாற்றை ஆண்டவர் தாவரங்களின் மூலிகையின் மூலமாக என்ன செய்து தந்து மனித குலத்தை காப்பாற்றி வந்தார். மனிதனானவன் கவர்ச்சிகளை ரசித்து அவன் இவை செய்தபடினாலே இன்னைக்கு நாம் நோயில் என்ன செய்கிறோம்? விழுந்து தவித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆகையினாலே படைத்த படைப்பின் உன்னதத்தை எல்லாம் எண்ணி கவர்ச்சியான காரியங்களை நாம் களைத்து அதை தூக்கி எறிவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, ஆண்டவர் இந்த படைப்பு விடுதலை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால், அது விடுதலை நோக்கி தவிக்கின்ற இந்த படைப்புக்கு நாம் என்ன செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், பொறுப்புகளை நாம் உணர்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது காரியம், பொறுப்புகளை நாம் உணர்வுகளாக இருக்கின்ற பொழுது நாம் இந்த காரியத்தை என்ன செய்ய முடியும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். எதற்கு அவர் வைத்தார்? பாதுகாக்க, பண்படுத்த, அதற்காக என்ன செய்தார்? வைத்தார். ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்து வந்து. ஆனால் அவன் பொறுப்பை அவன் உணர்வில்லாமல் அவன் போகின்ற விளைவு சாபம் என்ன செய்து விட்டது? ஏற்பட்டு விட்டது. இயற்கை அங்கே அது பேணாத சூழ்நிலை என்ன செய்கிறது? மாறுகிறது. நம்ம பார்க்கிறோம். மனிதன் மறந்து விட்டான். அன்பானவர்களே, ஆண்டவர் படைத்த இந்த உலகத்தின் படைப்பு இன்னைக்கு எந்த விடுதலைக்காக அது தவிக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே பொறுப்புகள் வேண்டும். பொறுப்புகளை நம்ம உணரணும். அதைத்தான் இயற்கை நமக்கு என்ன செய்கிறது? கற்றுத்தருகிறது. ஆண்டவரும் சொல்லுகிறார், உனக்கு நான் உலகத்தில் கொடுக்க பொறுப்பு என்ன? இந்த உலகத்தில் உள்ளவைகளை பண்படுத்து, அதை காத்துக்கொள் என்று சொல்லி, பாதுகாத்துக்கொள், ஒழுங்காக வைத்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த இந்த பொறுப்பு இன்னைக்கு மனிதனால் வித்திட்டபடியினாலே, மனித குலம் ஆனது இந்த படைப்பிலிருந்து விலகியபடியினால்தான் விடுதலைக்காக இந்த படைப்பானது தவித்துக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, மனிதன் எல்லாம் காரியங்களையும் மறந்து போய்விட்டவனாக அவன் இருக்கிறான். மறந்து போய்விட்டவனாக என்ன செய்கிறான்? இருக்கிறான். அன்பானவர்களே, அமெரிக்க தேசத்தில் இருக்கிற மக்கள் தன்னுடைய இல்லங்களில் இருக்கிற மரங்களை அவர்கள் என்ன செய்ய முடியாது? வெட்ட முடியாது. மரங்களை வெட்டுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஏதாவது ஒரு மரங்களை அவர்கள் அப்புறப்படுத்த வேண்டும் அல்லது தொந்தரவாக இருக்கிறது என்று சொன்னால் அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். அரசாங்கமே அதை என்ன செய்யும்? அப்புறப்படுத்தி எடுத்து சென்று மறுபடியும் அதிலே ஒரு மரத்தை வெட்டுகின்ற பொழுது 10 மர கன்றுகளை அது என்ன செய்யுமா? நட்டுவிட்டு கடந்து செல்லுமாம். அன்பானவர்களே, அமெரிக்க தேசத்தில் நடைமுறையில் இருக்கிற ஒரு காரியம். நம்முடைய அண்டை மாநிலமான கேரள மாநிலத்திலும் இதை என்ன செய்கிறது? நடைமுறையில் இருப்பது நாம் பார்க்கிறோம். அவர்கள் அதிகமாக மரங்களை அவர்கள் சேதப்படுத்துவது கிடையாது. ஒருவேளை மரங்களை வெட்டி எடுக்கின்ற சூழ்நிலைகள் வந்தாலும் மாற்றாக ஒரு மரத்திற்கு பதிலாக எத்தனை மரங்கள் நட முடியுமோ, நட்டு பேண முடியுமோ, எல்லாவற்றையும் செய்கிறார்கள். இதுதான் இந்த படைப்பு நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிற பொறுப்பு. இந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக நாம் செயல்படுகின்ற பொழுது நாம் விடுதலைக்கான தவிக்கின்ற இந்த படைப்புக்கு என்ன செய்ய முடியும்? உதவி செய்ய முடியும். அன்பானவர்களே, ஒரு மரத்தை நாம் எடுப்பதற்கு பலமுறை என்ன செய்ய வேண்டும்? யோசிக்க வேண்டும். ஒரு மரத்தை, ஒரு செடியை உண்டாக்குவதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? யோசிக்க கூடாது. அருமையானவர்களே, அதை அறியணும். ஆண்டவர்
தந்த பொறுப்புகளை உணர்ந்து நாம் எல்லாரும் இணைந்து செயல்படுகின்ற இந்த பொறுப்பு நமக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். இந்த உலகத்தின் நாட்கள் நமக்கு எத்தனை நாள் என்ன செய்யாது தெரியாது. ஆனால் நாம் செய்கின்ற நல்ல காரியங்கள் இந்த இயற்கை அதை என்ன செய்யும், பேணி பாதுகாக்கும் என்பதை அறிந்து நாம் பொறுப்புகள் உள்ளவர்களாக ஜீவிப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஜெபிப்பது மாத்திரமல்ல, வேதம் வாசிப்பது மாத்திரமல்ல, பிறரிடத்திலே அன்பு செய்வது மாத்திரமல்ல, வாழ்க்கையிலே ஆண்டவர் படைத்த படைப்பின் மீது பொறுப்போடு நாம் செயல்படுவதும் முக்கியமான ஒரு காரியம். அன்பானவர்களே, சில சமயங்களிலே சில காரியங்களை நீங்களும் நானும் செய்கின்ற பொழுது அது இழப்புகளை உண்டாக்குவது போல தெரிந்தால் மாற்றி ஏற்பட நாம் என்ன செய்ய வேண்டும். படைப்பானது அது ஆண்டவர் படைத்த படைப்பு. இவைகளை அழிப்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது. இதை பண்படுத்துவதற்கும் காப்பதும் தான் என்னுடைய பொறுப்பு என்று சொல்லி நாம் எல்லாரும் சொல்லி இருந்துவிட்டோம் என்று சொன்னால், இன்னைக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேசம், இந்த உலகம் சிறந்த ஒரு இடமாக என்ன செய்யும் இருக்கும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. இருந்தாலே 130 கோடி மக்கள் தொகையை கொண்ட நம்முடைய தேசத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு மரத்தை வைப்பதற்கு நாம் வைத்து அதை பேணி பாதுகாக்கின்ற பொறுப்பு வச்சுட்டா இன்னைக்கு நமக்கு நிச்சயம் அது கவலை கிடையாது. அன்பானவர்களே, ஒரு வருடத்திற்கு ஒரு மரத்தை உண்டாக்கும் என்று சொன்னால் எத்தனை ஆண்டுகளில் எத்தனை மரங்களை நாம் உண்டாக்க முடியும் என்பதை அறிந்து பொறுப்போடு இந்த படைப்பை நாம் செயல்படுத்துவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக, இறுதியாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய காரியம், இந்த படைப்பு விடுதலைக்காக தவிக்கின்ற படைப்பை காக்க வேண்டும் என்று சொன்னால் மூன்றாவது இருக்க வேண்டிய காரியம் திருப்தியுடன் வாழ்வோம். திருப்தியுடன் வாழ்கின்ற சிந்தனை நமக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் பின்பாகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது மனரம்யமோ நித்திய ஒரு திருப்தியை அங்கே மனரம்யம் போதும் என்கின்ற ஒரு சிந்தனை நமக்கு என்ன செய்ய வேண்டும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேயும் பார்க்கின்ற பொழுது போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். திருப்தியோடு என்ன செய்ய வேண்டும், வாழ்வதற்கு நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் தந்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, உணவுக்காக இது எனக்கு போதும் என்கின்ற ஒரு மன திருப்தி. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பு நமக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் என்ன செய்திருக்கிறார், அவர் செய்கிறவராக இருக்கிறார். நமக்கு என்ன தேவையோ அதை அறிந்து அவ்வப்போது அவர் தருகிறவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம திருப்தியோடு என்ன செய்யணும், வாழணும். இன்னைக்கு மனிதன் திருப்தி இல்லாமல் வாழ்வதின் விளைவுதான் அவன் மிகுந்த துன்பத்திற்கு நேராக என்ன செய்கிறான், கடந்து செல்கிறான். நன்றாக பார்ப்பதற்கு அழகாக இல்லங்கள் என்ன செய்யும் இருக்கும், அவனுக்கு திருப்தி இல்லை. இந்த இல்லத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி அதை முற்றிலுமாக இடித்து அவன் கட்டுகிறான். நல்ல இல்லம், அவனுக்கு திருப்தி இல்லை. குடியிருக்கிற இல்லத்திலே திருப்தி இல்லை. அல்லது மற்ற வேறு ஏதாவது ஒரு காரியத்தில் அவனுக்கு திருப்தி இல்லை. ஆகையினாலே அவன் செய்கிறான், இயற்கையை அவன் அழிக்க ஆரம்பிக்கிறான். இயற்கையை அவன் விட்டு விலகி படைப்பை எல்லாம் அவன் அழித்து போடுகின்ற காரியம் என்னன்னு சொன்னால் திருப்தி இல்லாத சூழ்நிலை. அன்பானவர்களே, திருப்தியோடு வாழ்கின்ற நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் இந்த படைப்பின் விடுதலைக்கு நாம் என்ன செய்ய முடியும், உதவி செய்ய முடியும். திருப்தியோடு செயல்படுகின்ற அனுபவம் வேண்டும். மூன்றாவது காரியம் அன்பானவர்கள், போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எனக்கு உள்ளது எனக்கு போதும், கர்த்தரினை ஆசீர்வதித்திருப்பது எனக்கு போதும். அன்பானவர்களே, அதுதான் மிகுந்த ஒரு ஆதாயம், அதுதான் ஒரு மிகுந்த ஒரு பக்தியாக அல்லது ஒரு எடுத்துக்காட்டு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக வாழ்வதற்கு நமக்கு அது என்ன செய்கிறது, கற்றுத்தருகிறது. அன்பானவர்களே, எத்தனையோ பேரரசர்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள்.
அவர்கள் எல்லாரும் திருப்தியே இல்லாமல் என்ன செய்தார்கள்? வாழ்ந்தார்கள். திருப்தி அவங்களுக்கு கிடையாது. எப்படி திருப்தி கிடையாதுன்னு சொன்னால், எந்த காரியம் இன்னும் நாட்டை நாம் கைப்பற்றணும், அநேக நாட்டை நாம் கைப்பற்ற வேண்டும், அநேக நாட்டை நாம் கைப்பற்றி அநேக நாட்டை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சேர்த்து கொண்டே செய்தார்கள், இருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு அரசன் மரித்த பொழுது தன்னுடைய சவப்பெட்டியிலிருந்து தன் 2 கைகளையும் வெளியே என்ன செய்தான்? நீட்டிட்டு போனான். என்ன, உலகத்தில் நான் மரிக்கின்ற பொழுது ஒன்றை என்ன செய்யலை, கொண்டு போகவில்லை என்பதற்கு அடையாளமாக அவன் கடந்து சென்றான். அன்பானவர்களே, அந்த மரணம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்று சொன்னார்? இருப்பதை வைத்து திருப்தியாக வாழ வேண்டும் என்பதை என்ன செய்கிறது? கற்றுத்தருகிறது. அதுதான் நாம் இந்த படைப்புக்கு நாம் விடுதலைக்காக செய்கிற மிகப்பெரிய ஒரு காரியம். அன்பான திருச்சபை பிள்ளைகளே, திருப்தியோடு வாழ்வதற்கு நாம் என்ன செய்வோம்? கற்றுக்கொள்வோம். முதல் காரியம், இந்த படைப்பு விடுதலைக்காக தவிக்கிற இந்த படைப்புக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் முதல்ல என்னன்னு சொன்னால், கவர்ச்சிகளை நாம் களைவோம். 2வதாக பொறுப்புகளை உணர்வோம். 3வதாக திருப்தியுடன் வாழ்வோம். இந்த 3 காரியங்களையும் நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த படைப்பானது விடுதலைக்காக தவிக்கின்ற நிலைமையிலிருந்து மாறி ஆசீர்வாதம் நிறைந்த காரியமாக நமக்கு அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை நிறைவாய் அப்படி திருச்சி பிள்ளைகள் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இருந்தவனமாக தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்த்து, கர்த்தர் கடந்த வாரம் முழுவதும் நம்மை பாதுகாத்த நல்ல தயவுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு தந்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பிரயாணங்களில் கர்த்தர் தந்த எல்லா பாதுகாவலுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த உணவுக்காக, உடைக்காக, உறைவிடத்துக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நன்மையினாலும் கர்த்தர் நம்மை முடிசூட்டி பாதுகாத்த நல்ல தயவுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நோயின் தாக்கங்கள் அதிகரித்த போதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, என்னை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம். என் குடும்பத்தின் பிள்ளைகளை பாதுகாத்ததற்காக நன்றி ஐயா. என் உடல் பிறப்புகள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய திருச்சபையின் எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே என்று நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வாரத்திலும் சிறு பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் கனிமணி போல பாதுகாக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். வாலிபர்களுக்காக நாம் ஜெபிப்போம். திருச்சபையின் ஆண்களுக்காக, பெண்களுக்காக, விசேஷமாக வயதான திருச்சபையின் ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிப்போம். வெளியிடங்களில், வெளிநாடுகளில் வசிக்கிற திருச்சபையின் பிள்ளைகளின் பாதுகாவலுக்காக நாம் ஜெபிப்போம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சுகம் தாரும் என்று நாம் ஜெபிப்போம். கடன் பாரத்தோடு, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். சரியான வேலை வசதி இல்லாமல், நெருக்கடியான காலங்களிலே வருமானம் இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் இறங்கும் என்று நாம் ஜெபிப்போம். வேலை வாய்ப்பை உருவாக்கி தாரும். படிக்கிற பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை குறித்து பயம் நீங்க கர்த்தர் கிருபை தாரும். மேற்படிப்புக்கான அனுகூலத்தை தாரும். திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக
திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். பிரசவத்துக்காக இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் மன்றாடுவோம். வாழ்க்கையின் அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடிப்படை வசதிகளை தாரும், இல்லங்களை தாரும், வாகனத்தை தாரும் என்று நாம் ஜெபிப்போம். திருச்சபையின் ஊழியர்களுக்காக நாம் ஜெபிப்போம். திருச்சபையின் பொருளாதார தேவைகளுக்காக நாம் மன்றாடுவோம். ஆலயத்தின் பொருளாதார தேவை, திருச்சபை ஊழியர்களின் பொருளாதார தேவைகள், ஆலய பணியாளர், சபை ஊழியர், சேகர குருக்கள், தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் பேராயர் ஐயா அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தாரும். பொருளாதார தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தியும் என்று நாம் ஜெபிப்போம். தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவர்கள் நெருக்கடியான நிலைமையில் எடுக்கிற முடிவுகள் நல்ல முடிவுகளாக இருக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும் என்று நாம் ஜெபிப்போம். இன்னும் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பரிபூர்ண விடுதலையை தாரும். மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலையை தாரும். தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் மனச்சோர்வை நீக்கும். நோயின் தாக்கத்தினால் கண்ணீரோடு கவலையோடு வசிக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையிலே கர்த்தராகிய ஆண்டவர் சகல ஆறுதலையும் கட்டளையிட்டு தாரும். இழப்புகளின் மத்தியிலே கர்த்தர் தேர்தலை தாரும். நாம் ஜெபிப்போம். தனிப்பட்ட காரியங்கள், தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம். ஓய்வு நாளிலே நாங்கள் வேண்டிக் கொண்ட அநேக காரியங்கள் எங்களை கர்த்தர் பொறுப்படுத்தும். மிஷினரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து ஊழியர்களுக்காக ஜெபிக்கும். எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஐயா. நாங்கள் இல்லங்களிலிருந்து ஊடகத்தின் வாயிலாக வார்த்தை கேட்கின்ற பொழுதும் ஜெபிக்கின்ற பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவர் பெரிய காரியங்களை நிறைவாய் செய்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். தேவ கிருபையும் ஆசீர்வாதமும் சமாதானமும் நிறைவாய் அனைத்து பிள்ளைகள் வாழ்க்கையிலும் உண்டாகி இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் சகல பாதுகாவலையும் நிறைவாய் கட்டளையிட்டு தந்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று மெட்பொருட்செருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினேன். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினேன். பலம் இந்தின் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். பலம் இந்தின் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். என்
எந்த அன்பினால் உன்னை நிறுத்த, எந்த அன்பினால் உன்னை நிறுத்த, கிருபையே